திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பதி பசு பாசம். பதி பசு பாசம். பதி பசு பாசம். பதி பசு பாசம். நமக்கு இந்த உடம்பு கூட நம்மளது கிடையாது, மனமும் நம்மளது கிடையாது. இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். இப்போ எல்லாம் நம்ம இதே திருப்பி திருப்பி மந்திரம் மாதிரி சொல்லணும். ஆக்சுவலாக இது அறிவுபூர்வமாக சொல்ல வேண்டியது, இருந்தாலும் அந்த அறிவுக்கு ரொம்ப ஒரு எளிமையாக அந்த சுமை அந்த அந்த ஒரு கணத்தை அது தாங்கி கொண்டு செல்லும் வழியாக செல்லும் முறைமையாக நாம் அது ஒரு மந்திரமாக சொல்லலாம் என்பதால் தான் பதி பசு பாசம். அது மாதிரி நம்ம அப்பப்போ நினைவூட்டி கொண்டே இருக்கணும். பதி பசு பாசம். இந்த பிறவிலேயே முக்தியை அடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்களாம், ஒரு பிறவிலையும். அப்படிலாம் நேற்று அவர் சொன்னேன். சரி, இப்போது இந்த நேற்று எதில் விட்டவன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜாவோட பையன் வேடர்கள் நடுவில் வளர்ந்தது. அவன் மயங்கி நிற்கிறான் அரசனை பார்த்துட்டு. அரசன் கண்டுபிடிச்சிட்டான். அவனை கண்டுபிடித்து தன்னை அவனு மிக உயர்ந்த அரசர் ராஜகுமார நிலை கொண்டு போகிற மாதிரி இறைவன் எப்படி வராருன்னா, குரு எப்படி வராருன்னா, இந்த ராஜா மாதிரி வரார். ஆசாரியார் ஆன்மாவை ஐம்புல வேடரிடம் இருந்து விடுவித்து அரண்கழல் நோக்கி செலுத்துகின்றார். அரண்கழல் நோக்கி செல்லும் பயிற்சியே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பவை. சரியை, கிரியை, யோகங்களே தவம் என்பதும் உண்டு. எச்செயலை செய்தாலும் தெய்வ சிந்தனையோடு செய்தல் வேண்டும். அதனால் விளையும் நலம் தெய்வத்தால் விளைகிறது என்றெல்லாம் நினைந்தே செய்வது தவ ஒழுக்கத்தில் சிறந்தது. சரியை, கிரியை, யோகம் என்பன பற்றி என்னுடைய கருத்து என்னவென்றால், ஐயா சொல்கிறாரு, பூவை பறிக்கின்ற போதே இவ்வளவு அழகிய மலரை இறைவன் படைத்திருக்கின்றானே என்று மலரில் இறைவனை காண்பது சரியை. அதனை தொடுக்கின்ற போது இறைவன் எனக்கு தொடுக்கும் தொழிலை கொடுத்தான் என்று மகிழ்தல் கிரியை. அப்படி தொடுத்த மலரை இறைவனுக்கு அணிவித்தல், பிறருக்கு கொடுத்தல் யோகம். அதனால் வருகின்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஞானம். அதனால் எந்த செயலை செய்தாலும் அது இறைவனால் தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று எண்ணி மகிழ்ந்து இறைவனை நினைந்து அச்செயலை செய்தால் ஞானம் கிட்டும். அந்த ஞானமும் சரியையில் ஞானம், கிரியையில் ஞானம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானம் எனப்படும். இந்த பிறவியில் நன்மை செய்தால் அது அடுத்த பிறவியில் நமக்கு நன்மை தரும் என்று கருதுகின்றவர்கள் அறத்தை விலை பேசும் வணிகர் என்று ஆன்றோர் கூறுகின்றனர். இது யாருன்னா புறநானூரில் வருதான். இந்த பிறவியில் நன்மை செய்தால் அது அடுத்த பிறவியில் நமக்கு நன்மை தரும் என்று கருதுகின்றவர்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாத ஞானம் வந்த பிறகு வாழ்கின்ற வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. ஆஹா சார், இது உண்மையிலே இது பெரிய தத்துவம் சொல்கிறார் சார். இது வரைக்கும் சாதாரணமான உயிர் நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த பிரிவில் நீங்கள் நல்லது செஞ்சால் அடுத்த பிரிவில் நல்லது கிடைக்குன்றது அந்த குழந்தைய மிட்டாய் கொடுத்து கூட்டிகிட்டு வரா மாதிரி. எங்கே பள்ளிக்கூடத்துக்கு முதல் நாள் மிட்டாய் கொடுப்பாங்க. உண்மையிலே பள்ளிக்கூடத்தில் டெய்லி கொடுப்பாங்களா? அடி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அப்படியே மொல்லமாக கூட்டிகிட்டு வராங்க. ஆமாம், அந்த மாதிரி உயிர் பக்குவப்பட்டு மேலே வந்துட்டு அப்புறம் அந்த உயிர் இந்த வார்த்தைலாம் அந்த உயிருக்கு பொருந்தும். இந்த மாதிரி பிஹெச்டிக்கு மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய டபுள் பிஹெச்டியில் பண்ணுறவங்களுக்கு இந்த வார்த்தை வீடும் வேண்டா விரலில் கும்பிடலே அன்றி
கூடும் அன்பினில் கும்பிடலே என்று விடும் வேண்டா விடலை விளங்கினான்றது அவங்களுக்கு கிடையாது, கீழே இருக்கவங்க கிடையாது, மேல் நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த பிரிவிலேயே முக்தி அடைஞ்சிட்ருப்பாங்களாம். அவங்களுக்கு தெரியாமலே அந்த முக்தியை அடைஞ்சவங்க தான் இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குது. ஞானம் வந்த பிறகும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. அதுதான் அந்த வாழ்க்கை தான் கூடும் அன்பின். அந்த கூடும் அன்பினில் கும்பிடுதலாம் வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எந்த நிலைக்கே? முக்தி நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கூடும் அன்பினில் கும்பிடல். இறைவனை சும்மா அவனை அன்பாக நீ கூடங்க. எப்போ இந்த லாக்டவுன் திறந்தோடனே கோயிலுக்கு போகிறது நமக்கே ஒரு இன்னும் ஒரு பிடிமானம் வரல. என்ன ஆகுமோ ஏதாமோ கோயிலில் எல்லோரும் எப்படி நடந்துமோ. இளைஞர்கள் வடபழனி கோயில் வாசலில் லைன் நிற்கிறாங்க, முகக்கவசம் அணிஞ்சுக்கின்னு லைன் நின்று போய் முருகா உன்னை இவ்வளோ நாளாக பார்க்க முடியலையே முருகா அப்படின்னு போகிறாங்க. ஸோ யாருக்கு என்ன மாதிரி ஒரு அன்பை இறைவனை கொட்டி கொடுத்துருக்கான்றது அவங்கவுங்க செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் அது. அந்த கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி விடும் வேண்டாத ஞானம் வந்த பிறகு வாழ்கின்ற வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. இதை இப்படி ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம். மோட்சம் கிடைத்த பின்பும் முக்தி கிடைத்த பிறகு வாழ்க்கை இருக்குது. அந்த முக்தி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, அந்த ஞானம் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றினா, இறைவன் உங்கள்கிட்ட நான் எதையுமே கேட்கலப்பா, போய் உன்னை பார்க்கணும், உன்னை அன்போடு போய் உன்னை கும்பிடணும், எதுவும் நான் கேட்கல, ஒரு அன்போடு உன்னை நான் அந்த மாதிரி எத்தனை பேரால் முடியும்? எதுவும் நான் கேட்க மாட்டேன். கடவுள்கிட்ட நான் எதையுமே கேட்க மாட்டேன், கேட்க தோணலை. நான் அவனை அதுவே நிறைய ராமகிருஷ்ணர் சொல்லுவாங்களாம், என்னங்க இவ்வளோ பெரிய நோய் வந்துடுச்சு, நீ காளி அம்மனை வேணியான உனக்கு தான் பிரதட்சிணமாக வரால, அவள் தான் அப்படியே இப்போ என்ன சொல்கிறது, பிரதட்சிணமாக வர அப்போ அப்படியே நீ வேண்டிக்க வேண்டியது தானுங்க. கூட இருக்கிற சிஷியெல்லாம் அவருக்கு அந்த சமாதி நிலையிலேருந்து வந்தோடனே கேட்பாங்களாம். திருப்பி அவர் இரும்புவார், திரும்பி நோய் வருது, இதெல்லாம் ஒரு வினாடி அவகிட்ட சொன்னால் நீ உனக்கு நீக்கிட மாட்டாளா? ஏன்? அதுதான் நானும் தான் நினைக்கிறேன், கேட்கணும் தான். ஆனால் அந்த போயிட்டோடனே அவளை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போகுது, எதை கேட்கணுன்னு கூட தெரியலையா. அப்படியே அந்த இன்பத்திலேயே எப்படிங்க அது எப்படின்னா நம்ம அதை எதை எப்படி உணரலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகப்பனுக்கு தான் குழந்தை பிறந்தா அவன் மடியில் அதை கொண்டாந்து கொடுத்து அப்போ அவனுக்கு வேறு என்ன, அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்க தோணும் அவனுக்கு? அந்த குழந்தை இருக்கிறதே அவனுக்கு பெருமை. அந்த குழந்தை தான் அவனை தகப்பன்ற ஸ்டேஜ் உலகத்தில் கொண்டாந்து விட்டுருக்குது. இது அந்த புலங்காகிதத்தில் அவனுக்கு என்ன கேட்க தோணும் அந்த குழந்தைகிட்ட? அப்பான்னு சொல்லும் கூட ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படியே தகைச்சி நிற்பான். இது இந்த மாயையில் தோன்றதுக்கு இப்படி இந்த டேஸ்ட்டு காட்டுறாரு. அதே குழந்தை நாளைக்கு ஒரு கதை சொன்ன மாதிரி, அது மாதிரி அப்பா நீ வெளியில் படுத்துக்கோன்னு சொல்லுவோம் வளர்ந்தவொடனே. வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்ரி இருக்குது, ஒரு ரூமில் தான் கரண்ட் வரும், நம்ம பேரன் தூங்குறான், என் பொண்டாட்டியும் தூங்குறா, நீ நானும் வேணால் வெளியில் படுத்துக்கலாம், நீ தெருவில் படுத்துக்கோ நான் ஆளில் படுத்துக்கணும். அதான் அன்றைக்கி தாண்டா உனக்கு கடவுளை பற்றி கும்பிடணும்னு தோணுன்னு இந்த சாமியார் ஒருத்தர் இருக்கிறார் இங்கே திருவள்ளூராண்டா, அவர் சொல்லுவார், என்றைக்கு உன் பையன் உன்னை தாந்து தெருவில் விடுவான் பார், அன்றைக்கி தாண்டா நீ உனக்கு தெய்வம்னு தெரியும், அது வரைக்கும் உனக்கு தெய்வம் தெரியாதுறான்னு. அதுதான் உண்மை. இந்த சிற்றின்பம், இந்த மாயை, இது எல்லாமே இன்பம் இருக்குது, ஆனால் கூடிய சீக்கிரம் புளிச்சிடும். இந்த இன்பம் இருக்குது எல்லாத்துலேயும் சிறு 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 சிறு. அதனால அவன் சொல்கிறாரு, மாணிக்கவாசர் சொல்கிறாரு, தினைத்துணை பூவினுள் தேன் உண்ணாதே. இந்த சின்ன சின்ன தேனை போய் உண்ணுட்டு இருக்காத பூவே, நினைப்பதும் காண்பதும் பேசும்பொழுதும் எப்பொழுதும் அனைத்து உலகம் இன்பம் தரும் ஆனந்த சொல்லுவார், தேன் சிந்தும் தில்லையே பாடு அப்படின்வார். அது மாதிரி இந்த சிற்றின்பத்துக்கு இது நீ இருக்காத பேரின்பமாக இருக்கக்கூடிய இறைவன் கோதிலாம் அமுது, அவன் மாறா தேன் கடல், அந்த மாறவே மாறாது அதோடைய சுவை, அதோடைய நம்மளுக்கு அந்த தெவிட்டாவே வராது, தெவிட்டாதான்.
அப்பேற்பட்ட இறைவன் காத்துட்ருக்கிறான் அங்கே அவனுக்கு கொடுக்கறதுக்கு. நம்ம இதில் மாட்டிகிட்டு இருக்கிறோமே. அதனால் யார் இந்த சிறு சிறு மாயைகளுடைய தொந்தரவுலேருந்து விடுபட்டு விட்டு சிவத்தை பற்றி கொள்கிறார், சிவத்தின் மீது அன்பு செலுத்தி வருகிறார்களோ அவர்கள் ஞான வாழ்க்கை வாழறாங்க. இவ்வளோதான், முக்தி வாழ்க்கை வாழறாங்க. அதுதான் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செலுமே என்று சொன்னார். அதாவது இந்த மாதிரி ஒரு பக்தியோ ஒரு அன்பு ஒரு ஞானம் வந்துட்ட வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை தான் தவத்தில் வாழும் வாழ்க்கை. குரு என்ன பண்ணுறாரு, தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கள் செலுமே. தவத்தை உணர்ந்த பிறகு ஞானம் வந்தது என்றால் அது எப்படி வந்தது என்று பார்க்கலாம். தவம்ன்றது என்ன? திருப்பி சொல்லணும். தவம்ன்றது என்ன? சரியை, கிரியை, யோகம், இது மூணும் செய்து இறைவனுக்காக பிரதிபலன் பார்க்காம இறைவனுக்காக அவனை அன்போடு செய்து தான் தவம். அதுக்கப்புறம் தான் ஞானம் வருது. அதனால தான் சரியையில் அந்த சரியை செய்கிறப்போ வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதால வர ஞானம், கிரியை செய்ய வரக்கூடிய பிரச்சனைகளை மோதி வருவது ஞானம். அதான் ஞானம். கிரியை செஞ்சிட்டே இருக்காருங்க. அப்போது அதுக்கான பொருள் கிடைக்கல. யார்? நம்ம மூர்த்தி நாயனார் பார்த்தோம். என்ன அது எதுவுமே கிடைக்கல. சந்தனம் யாருமே கொடுக்கல, கையை தேய்ச்சிக்கிறாருல்ல. அதுக்கப்புறம் வர்றது தான் ஞானம். அதே மாதிரி சரியையில் ஒரு முட்டுப்படும், அதில் மோதி வருவது ஞானம். யோகத்துலையும் அதே மாதிரி மனசை ஒன்றை படித்து அதை தடுக்க வரப்போ ஞானம். எல்லாம் ஞானம். கடைசியில் ஞானத்தில் ஞானம். ஞானத்தை அனுபவிச்சு பார்க்கும் தோறும், அதை திருவாசகத்தில் வருது பார்த்தீங்களா, கேட்கும் தோறும் எப்பொழுதும் அந்த இறைவனை அதே மாதிரி ஞானத்தில் ஞானம். ஸோ எல்லா ஞானம்ன்றது என்னென்னா ஞான வழியில் ஞானம். சார் நம்ம இப்போ இருக்கிறது ஞான வழி. அதனால தான் ஞான வழியில் ஞானம், கிரியை வழியில் ஞானம், யோக வழியில் ஞானம், சரிய வழியில் ஞானம், இப்படியெல்லாம் இருக்குது. கடற்கரையில் சென்று நிற்கின்றோம். நீர்த்திவலைகள் மேலே சில்லென்று விழுகின்றன. அந்த சில்லிப்பை உணர்கிறோமே, அதுதான் வெற்று சரியை. அதுவே இவ்வளோ பெரிய கடலை உண்டாக்கினானே இறைவன், ஓயாமல் அலைகளை இது எழுமாறு செய்தானே, எவ்வளவு வெப்பம் இருந்தாலும் அதனை உள்ளடக்கி கொண்டு குளிர்ச்சியை நமக்கு அளிக்க செய்தானே என்று எண்ணுதலும், இறைவனுடைய அளவற்ற கருணையை செயல்களில் காணுதலும் சரியையில் ஞானமாகும். அந்த கடலில் படகிலோ கப்பலிலோ ஏறி சென்று அதனால் ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்ற போது இறைவனை நினைத்தால் அது கிரியையில் ஞானம். உள்ளே போயிட்டாரு. இறைவனிடத்தில் நெஞ்சத்தை ஒப்படைக்க வேண்டும். நேயத்தை நெய்யும் பாலுமாக செய்தவன் நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி என்பார் அப்பரடிகள். அன்பே மஞ்சள் நீர் என்பார் தாயுமானவர். அதுதான் உண்மை வழிபாடு. இருப்பினும் பயன் கருதி செய்கின்ற வழிபாட்டிய முன்னோர்கள் முழுவதும் புறக்கணிக்காமல் உபாய சரியை கிரியை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உபாய சரியை, உபாய கிரியை. எப்படி கார்மேகமானது பயன் கருதாது இன்னார் இனியார் என்று பாராமல் அனைவருக்கும் பொது உபாய சரியை உபாய கிரியை என்னென்னா, சரியை கிரியை பண்ணுறவங்களுக்கு உபாயம் பண்ணுவாங்க. பூ எடுத்துன்னு வந்து கொடுக்கறது, சரியையில் இருக்கிறார் ஒருத்தர் விளக்கு போடுறாரு, அவர் பின்னாடியே போய் எண்ணெய் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாதிரி இது பேர் என்ன இந்த பேர் என்ன சொல்கிறாங்க, உபாயம். உபாய சரியை கிரியை, அதுவும் பலன் தரும்ன்றாங்க. எப்படி கார்மேகமானது பயன் கருதாது இன்னார் இனியார் என்று போகிறாங்களா அனைவருக்கும் பொதுவாக மழையை பொழிந்து செல்கின்றதோ, அப்படி செயல்களை செய்து கொண்டு போனோமானால் அதுதான் ஞானத்தில் தெளிவு எனப்படும். அப்படி இறைவனுடைய திருவடியில் படிந்து ஞானத்தை முகந்து கொண்டு உலக மக்கள் வாழ்வதற்காக கைமாறு கருதாமல் தன் ஞானத்தால் உலக மக்களை வாழ்விப்பவர்கள் யாரோ அவர்களே சைவர்கள். அதைத்தான் தவத்தில் உணர வைத்தான் இறைவன். இறைவன் அருவத்துக்கு அப்பாற்பட்டவன். அவன் உருவமாக வருவானா? இந்த கொஸ்டின் ரொம்ப பேர் கேட்பாங்க. எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று தான். அன்பு அருவமா உருவமா? அன்பு என்பது குடத்துள் விளக்கும் தடத்துள் வாழும் போன்றது. ஆனால் அந்த அன்பு உருவமாக வரும், அது கண்ணீராக வரும். அன்பு அருவம்,
அதன் உருவம் கண்ணீர். அவ்வளவுதான். அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இறைவன் அருவமா உருவமா இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு சிவஞான போதம் உதாரண வெண்பான்னு ஒன்று இருக்குதான். அந்த வெண்பாவில் சொல்கிறாங்க, இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழை பால் நல்லாய் உளவாமல் நீர் நிழல் போல் இல்லா அறிவாகி நின்றானே யார் அறிவார் தானே உருவாகி தோன்றினல் உற்று. சரி, அருவமாகிய தாயின் அன்பு குழந்தையின் துன்பம் கண்டால் கண்ணீராகவும் அன்பு தோன்றும்போது பாலாகவும் உருவம் கொள்கின்றது. அவ்வாறாகி நின்ற இறைவனும் தோன்றுவான். அடா பாவே, அடாடாடாடாடா. சிவஞான போதமும் உதாரண வெண்பாவாம். இது எங்கேருந்து இந்த பாட்டு எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரிலப்பா. இது உதாரண வெண்பான்னு அதில் சொல்கிறாங்க, அருமையான வசனம். இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்தெழுப்பால் நல்லாய் உழவாமல் நீர் நிழல் போல. ஏங்க, நீருக்கு நிழல் உண்டா? அது மாதிரி இறைவன் பின்னாடியே இருக்கான் நம்ம கூட. எப்பன்னா, குழந்தைய பார்த்த உடனே அது வரைக்கும் சுரக்காத அந்த முளைப்பால் அந்த தாய்க்கு சுரக்கும். அந்த குழந்தை கஷ்டப்படுறதை பார்த்து தன் கண்ணீர் தானாக வருமா. இது ரெண்டும் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னே தெரியாதான். அருவமாகிய தாயின் அன்பு குழந்தையின் துன்பம் கண்டால் கண்ணீராகவும் பசியை கண்டால் அன்பினால் பாலாகவும் உருவம் கொள்கின்றது. அதுபோல் இறைவன் இருக்கிறானா. அருவாகி நின்றானை யார் அறிவார், அவனை உருவாகி தோன்றானால். ஏண்டா, அவனை யார் தான் அறிவாங்க? அவன் எப்படி தோன்றான்? இந்த முளையில் பால் எப்படி வருது, இந்த கண்ணில் எப்படி வருதுன்னு யாரால் சொல்ல முடியும்? அந்த மாதிரி அருவமாக இருக்கிறவன், இந்த அன்பு அருவமாக இருக்குது, கண்ணீர் உருவமாக இருக்குது. அதே மாதிரி இறைவன் அருவமாக இருக்கிறான். அருளால், அவன் அன்புனால் நம்ம செய்கிற அன்பை பார்த்துட்டு அவன் வெளியில் நிற்கிறதுன்றது நடக்காதா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி 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 அப்பா, என்ன நோபல் ப்ரைஸ்லாம் எதுக்கோ கொடுக்குறானுங்களே பாதி பசங்க. இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுக்க வேணாமா? என்னவோ சொல்கிறான், மலை மேலே காற்றடிக்குது, ஃபாரஸ்ட் ஆடுது அப்படின்றான். இதுக்கெல்லாம் நோபல் பரிசு வாங்கி போகிறானுங்க. இது எப்பேற்பட்ட பாட்டு இது! அடா அடா, அன்பு எங்கேருந்து வருதுன்னு தெரியுமாடா? யாருக்கும் தெரியாது. ஆனால் அது வர்றது தெரியும். எப்படி தெரியும்? கண்ணீராக தெரியும். திருமாலும் பன்றியா சென்றுணரா திருவடியை உரு நாம் உணர ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் என்றும் புவனியில் சேவடி தீண்டினன் காண்க என்றும் மணிவாசகர் தம்மை இறைவன் நேராக குருவாக ஆட்கொண்டான் அப்படின்ற கோலத்தை புகழ்ந்து தள்ளி உள்ளார். யார்? மாணிக்கவாசகர். இப்போ அருட்பிரகாச மாலைன்னு ஒரு புஸ்தகம் பாட்டு, அதில் சைவ சித்தாந்த கருத்து என்ன சொல்லியிருக்காங்கிறத முடியும்னு சொல்கிறாரு. இருவினை ஒப்பாகி முடிஞ்சு போச்சுங்க. நம்ம சப்ஜெக்டை முடிச்சிட்டாரு. நான் அதுக்கு மேலே என்ன பாடுறது இருக்குது நம்மளுக்கு? இருவினை ஒப்பாகி பரிபாகம் பொருந்தல். பரிபாகம் என்ன? மலபரிபாகம். இருவினை ஒப்பாகி மலபரிபாகம் பொருந்தல் எத்தருணம், எந்த தருணமும் எப்போ ரெண்டு சமமாக வருதோ அத்தருணத்தியல் ஞான ஒளியாம் உருவினை உற்று உள்ளகத்தும் பிரணவமே வடிவாய் உற்று வெளிப்புறத்தும் எழுந்து உணர்த்தி உரைத்தருளும். சார் என்ன சார் பாட்டு இதெல்லாம்? இருவினை ஒப்பாகி மலபரிபாகம் பொருந்தல் எத்தருணம் அத்தருணத்தியல் ஞான ஒளியாம். உள்ளத்தில் ஒளி வந்துடும் இருவினை ஒப்பு வந்த உடனே. அதை உற்று பார்க்கணுமா? இருவினை ஒளியாம் உருவினை உற்று உள் அகத்தும் பிரணவமே வடிவை. உள்ளே இருக்கிற அந்த ஒளியை பார்க்குறப்போ அந்த ஓம்காரம் தோன்றும். உள்ளகத்தும் பிரணவமே வடிவாய் உற்று வெளிப்புறத்தும் எழுந்து உணர்த்தி. இறைவன் நேராகவே வந்துடுவான். எப்போ நம்ம உள்ள அந்த ஒளியை போற்றி வணங்கி ஓம்னு நம்ம சொல்கிறப்ப இறைவன் வெளில வந்துடுவான். அது அன்போடு சொன்ன வச்சிங்களா வெளில வந்துடுவான். பாருங்க இந்த புஸ்தகத்தில்
பாட்டில் போட்டுக்குது. இருவினை ஒப்பாகி மலபரிபாகம் பொருந்தல் எத்தருணம் அத்தருணத்து இயல் ஞான ஒளியாம் உருவினை உற்று உள்ளகத்தும் பிரணவமே வடிவாய் உற்று வெளிப்புறத்தும் எழுந்து உணர்த்தி உரைத்தருளும் திருவடிகள் மிக வருந்த நடந்து எளியேன் பொருட்டாக தெருக்கதவம் திறப்பித்து சிறியேனை அழைத்து குரு வடிவம் காட்டி ஒன்று கொடுத்தாய் என் கரத்தே குணக்குன்றே நின் அருட்கு என் குற்றமெல்லாம் குணமே அருட்பிரகாச மாலை. வள்ளலார் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கிறப்ப நேராக வந்து நீ எழுப்பி எனக்கு வந்து தெருக்கதவம் திறப்பித்து தெருவில் நடந்து வந்தாராம் சுவாமி. எளியேன் பொருட்டாக திருக்கதவம் திறப்பித்து சிறியேனை அழைத்து குரு வடிவம் காட்டி ஒன்று கொடுத்தாய் என் கரத்தே குணக்குன்றே நின் அருட்கு என் குற்றமெல்லாம் குணமே. என்கிட்ட கொடுக்கறதுக்கு என் குணம் எதுவுமே இல்லை, குற்றம் தான் இருக்குதுன்றாராம். எப்படி ஏங்க இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலைங்களாங்க. எப்படி வாழ்க்கை அனாவசியமாக போயிருக்குது. மாதிரி புஸ்தகம் பொக்கிஷத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறானுங்கப்பா, பொக்கிஷத்தை எழுதிட்டு போயிடுறாங்க. சரி, இப்படி இறைவனை வந்து இப்போ நமக்கு உதவி கொண்டு உள்ளே வந்து நம்ம ஐம்புல வேடத்தில் இருக்கிறவனை வந்து எழுப்பி, அப்பா நீ பெரிய ஆளுப்பா, நீ வந்திருப்பவரில் வந்து உள்ளேயே இருக்கிற இறைவனை ஓங்கார வடிவமாகவும் ஒளி வடிவமாகவும் கண்டு போற்றி வணங்கி நீ சிவமாம் தன்மையை நோக்கி செல்வாயாக என்று செலுத்துகிறார். தவத்தின் வழியில் செலுத்துகிறார் குரு. இதுதான் வந்து குரு அருள். இப்போ நம்ம வந்து முதல் சாதனைகள் பார்த்தோம் எப்படின்ற, அடுத்து குரு அருள். புரிஞ்சிச்சா? சரி, சாதனைகள் அப்படின்றது நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டோன்னா, இந்த ஆன்மா வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டே இருக்கிறப்போ அது இந்த மாயையை விட்டுட்டு எந்த அளவுக்கு அடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்து சிவனை நோக்கி மேலே செல்ல அந்த அளவுக்கு நமக்கு தகுதி வளரும். இது வந்து நம்ம சாதனைகள்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. பற்று விடணும் சார், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சாதனைகளோட முக்கியமான நோக்கமே வந்து உணர்வாக கடனாக இருக்கிற அந்த கடவுளை உணரணும். இதுதான் சாதனை பண்ணணும். அடுத்தது வந்து உள்ளுக்குள்ளார இருக்கணும். இந்த மாயா உலகத்தில் அவன் எப்படி இருக்கான்றத சாதனை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து குருவா எப்படி வராருனா, அயர்ந்து உள்ளே போனவனை தூக்கி எழுப்பி நான் தாண்டா நீ தாண்டா என் பையன் வாடா என் ராஜான்னு சொல்லி அந்த குருவர்கள் கூட்டி அந்நிய மின்மீன் அரண்கள் செல்லுமேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து இதை தெரிஞ்ச அப்புறம் இறைவன் குருவே வந்து எழுப்பின அப்புறம் அவன் தான் ராஜகுமாரன் தெரிஞ்ச அப்புறம் விட்டுருவான அந்த அரசாட்சியை. அந்த அரசாட்சியை வந்து அவனை நம்பி இருக்குது, இவன் அவனை நம்பி இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஒருத்தருக்கு உயர்த்துது. புரியுதுங்களா? அதனால் தவம் செய்து தவத்தினால் உணர்த்த விட்டு இந்த இறைவனை வந்து இந்த குருவை காமிச்சதை வச்சு முக்தி பாதையில் அது செல்லணும். முக்தி பாதையில் அது எந்த அளவுக்கு செல்லும் பொழுது அன்பின் வடிவமாக முக்தியின் பாதையில் சரி, இந்த பூலோகத்திலே நான் முக்தி அடைந்த பிறகு கூட கூடும் அன்பில் கும்பிடலாக வாழ முடியும். சரி, அது வரைக்கும் அது அந்த முக்தி பாதையில் எப்படி செல்லணும் அப்படின்றது எப்படின்னா, அந்நியமின்மை நலன்கள் செல்லும். ஒரு வினாடி கூட அவனை விட்டு விடாமல் இறைவனை தன் உள்ளேயே உருவத்துக்குமா இருக்கிற இந்த அன்பு எப்படி பெண்களிடம் குழந்தை பாட்டனை தோன்றுதோ, அதே மாதிரி நமக்கு நம்முள்ள உள்ள இறைவனை பார்த்த உடனே நமக்கு கண்ணீர் வரணும். இறைவனை வணங்குறப்போ அந்த இறைவன் வெளிப்பட்டு விடுவான். அதான் சொல்கிறாங்க, இறைவன் வந்து க்ளீனாக வந்து வெளிப்பட்டு விடுவான் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். ஏன்னா இயல் ஞான ஒளியா உருவினை உற்று உள்ளகத்தும் பிரணவமே வடிவாய், இதுதான் வள்ளலார் சொல்கிறது. இப்படி செஞ்சானா அப்படியே இறைவன் கதவு தடந்து தட்டின்னு வருவானா. கதவு வந்து தட்டுவானா, அப்பா உனக்கு நேரம் இருந்துச்சு வாப்பா சீக்கிரம் எழுந்து வா சொல்லி குரு வடிவத்தை தன்னை காமிச்சு உனக்கு மந்திரோபதேசம் ஒன்று கையில் கொடுத்துருவான். உன்னை வந்து ராஜாவாக்கிடுவான். என்ன அருமையான பாட்டு இல்லை அது? இன்னொரு முறை படிக்கலாமா? இருவினை ஒப்பாகி மலபரிபாகம் பொருந்தல் எத்தருணம். கரெக்டாக சயின்டிஃபிக்காக போகிறாருங்க. சும்மா ஏதோ வள்ளலார் வந்து நீ கும்பிடு அப்படியே கொடுத்துருவோன்னு சொல்லலை. நீ 1008 மந்திரம் சொல்லு வந்துடும் சொல்லலை. நீ 108 வாட்டி கோயிலை சுற்று வந்துடும் சொல்லலை. நீ வந்து கோயிலுக்கு இந்த திருப்பணி செய்யணும் வந்துடும் சொல்லலை. இவனுக்கு அது செய்யலாம் வரல. உள்ளே வரணும். இருவினை ஒருப்பாகிய மலபரிபாகம் பொருந்தல் எத்தருணம் அத்தருணத்தியல் ஞான ஒளியாம் உருவினை ஒற்று உள்ளகத்தும் பிரணவமே வடிவாய். ஏல் ஞான ஒளியாம் உருவினை ஒற்று உள்ளகத்தும் பிரணவமே. ஆஹா,
எத்தனை தரத்து இயல் ஞான ஒளியாம் உருவினை உற்று. ஒரு ஒளி தீபத்தில் இறைவனை பார்க்க சொல்கிறாரு. உள்ளகத்தம் பிரணயுடையாய் உற்று ஓம்னு சொல்லு. வெளிப்புறத்தும் எழுந்து உணர்த்தி உரைத்தருளும் திருவடிகள் மிக வருந்த நடந்து எளியேன் பொருட்டா தெருக்கதவும் துறப்பித்து சிறியேனை அழைத்து குரு வடிவம் காட்டி ஒன்று கொடுத்தாய் என் கரத்தே குணக்குன்றே நின் அருட்கு என் குற்றமெல்லாம் குணமே. என்ன தேன் மாதிரி பாடி வச்சுக்கிறாங்கப்பா, தேன் மாதிரி பாடி இருக்காங்க உண்மையிலேயே. இப்போ 800 முடிச்சிட்டோம். இப்போ 9 இப்போ இந்த 800 நம்ம இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ துளி அங்கங்கே தொட்டுன்னு போகிறோம். இது டீசர். உண்மையான சைவ சித்தாந்தன்றது சிவஞான சித்தியார் உள்ளே போனால் தான் நமக்கு ஃபுல்லாக தெரியும். இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட்லேயும் வரக்கூடிய மேலேருந்து வரைய போகிறோம். உள்ளே போகல இன்னும் டீப்பாக. அடுத்த 9ஆம் நூற்பாண்டில் அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். சாதன விளக்கம். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் 5 எழுத்து சொல்லிட்டான். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை இந்த ஊனக்கண்ணு பாசம் இது எதையுமே உணராது அந்த பதி இறைவனை போயிட்டு எப்படி பார்க்கணுன்னா ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. ஞானக்கண் எங்கே இருக்குது? சிந்தையில் இருக்குது. அது மூலமாக உரா துணை தேர்த்து நீதாம்மா எனக்கு உற்ற துணைவன் தேர்ந்து பாசம் ஒருவ யான் எனதுன்ற மற்றும் இந்த மலங்கள்லாம் நீங்கள் தன்னிழலாம்பதி அந்த பதியை தன்னிழம் ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் விதி என்னும் 5 எழுத்து. விதிப்படி என்னும் மன உயிரானது 5 எழுத்து. சாதனை இயலுள் 7ஆம் நூற்பா பயிற்சியை மேற்கொள்ளும் தகுதி உயிருக்கு உண்டு என்பதனை கூறுகின்றது. சாதனை இயலுள் 7ஆம் நூற்பா உயிருக்கு எப்படி நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அது எப்படிலாம் அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அறிவித்தால் அறியக்கூடியது. சதாசத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். 8ஆம் நூற்பா அரண்கையில் செல்லும் உரிமையான பயிற்சி எடுக்குது. அது இந்த 9வது இந்த நூற்பா என்ன சொல்லுதுன்னா இந்த பயிற்சியை பற்றி இன்னும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு தொழிலை பயின்று கொள்கின்ற போது முதலில் 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதங்கள் வரையில் ஈடுபாடு தோன்றாது. ஒன்றும் தோணாது. 4-5 ஆண்டுகள் ஒரு தொழிலில் ஈடுபட்டால் செம்மையாக செயல்பட ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய பயிற்சி மிகவும் அற்புதமாக இருக்கும். தவத்தின் பயிற்சி கூட முதலில் ஒழுங்குபடாது. எந்த துறையிலும் ஆரம்ப காலத்தில் ஒழுங்கு இருக்காது. நாளாக தவ பயிற்சி ஒழுங்குபடும். இப்போ யோகாசனம் பண்ணுறாங்க சார். யோகா பண்ணுற முதல் 2 நாள் எப்படி பண்ணுவாங்க? தப்பாக பண்ணுவாங்க. அந்த இதில் பார்த்தாலே தெரியும். அந்த வாத்தியார் அழகாக அப்படி குனிஞ்சபடின்னு இருப்பாங்க. இவன் ஃபுல்லாக குஞ்சிருப்பான். இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். இப்படி அவரும் சும்மா அப்படி அடிப்பான். அவன் 10ல் 1 கூட பண்ண மாட்டான் ஆரம்ப காலத்தில். ஆனால் பயிற்சி பண்ண 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 அந்த உறுதியோடு யார் பண்ணுறாங்களோ அவங்க அதே நிலையை எட்டுவாங்க. ஸோ ஒரே நாளில் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டால் தவம் கை கூடி விடும் என்று எண்ணிக்கொண்டு விடாதுகள். புரியுதுங்களா? அதனால் தவநிலை கை கூடிவிட்டவர்களுக்கும் அது போதும் என்று எண்ணி பயிற்சியை கைவிட்டு விடக்கூடாது. மேலும் 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 பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 100 நாள் கற்ற கல்வி 6 நாள் கைவிட்டால் போய்விடுமா? அட பாவமே, என்ன அநியாயம் இல்லை. பாடம் ஏறினும் ஏடு கைவிடல் என்பார்கள். பாடம் வந்துவிட்டாலும் ஒரு குறிப்பாகலும் ஏடு கையில் இருத்தல் வேண்டும். அதுதான் பயிற்சி. ஒரு குறிப்பும் இல்லாமல் இருப்பது சரியென்று. தவ பயிற்சியை மேலும் அதாவதுங்க எப்போவுமே ஃபண்டமெண்டலாக மறக்கூடாதுன்றாங்க. இந்த கிரிக்கெட்டுக்கே இன்றைக்கி ரொம்ப வேர்ல்டுலே யார் ஃபேமஸ் தெரியுமா உங்களுக்குலாம்? தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த கிரிக்கெட்டில் ஃபுட்பால்லேயே ரொம்ப அதிகமான ஃபேமஸ் பிரேசில். அந்த பிரேசில் நாட்டில் கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டுன்னு வருது இந்த ஃபுட்பால் விளையாடுறப்போ அவன் வெற்றி நோக்கி போயிருந்தாலும் சரி, தோல்வி நோக்கி போயிருந்தாலும், எதிராளிக்கு என்ன தான் அவன் ஒரு வீக் பார்ட்டியாக இருந்தால் கூட
இல்லை இவன் வீக்காக இருக்கான் எதிராளி, என்ன நிலைமை இருந்தாலும் சரிங்க, அந்த இடைவேளை நேரம்னு ஒன்று கொடுப்பான். அப்போ அந்த இடைவேளை நேரத்தில் எல்லா விளையாட்டு வீரர்களும் உட்கார வச்சுட்டு கையில் பாலோடு வருவாரா அவங்களுடைய கோச். அந்த பாலை காமிச்சவர் என்ன சொல்லுவாரான்னு தெரியுமா? என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? இந்த பால் தான் உங்களுக்கு கடவுள், இந்த பால் தான் உங்களுக்கு தெய்வம், இந்த பால் தான் நம்ம நாட்டோடைய பெருமை, இந்த பால் தான் நம்மளுடைய வாழ்க்கை, அப்படிலாம் சொல்ல மாட்டாராம். என்ன சொல்லுவார்னா, இந்த பால் ஃபுட்பால், இதை ஃபுட்பால் என்று அழைப்பார்கள் அப்படின்னு வாராம். யாருக்கு? உலகத்திலேயே தலைச்சிறந்த டீம். அவங்க வந்து தட்டினானா அவன் சொல்கிறபடிலாம் அந்த பந்து கேட்கும். அப்பேற்பட்ட நாடு பிரேசில். அந்த பிரேசில் நாட்டில் அந்த ஆங்காரம் வந்துடக்கூடாது, நீ நல்லா விளையாடுறேன்னு. அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடு, ஃபஸ்ட்லேருந்து பாரு, பரோட்டா சூரியாட்டம் மொத்தம் துவச்சிட, முதலேருந்து ஆரம்பி, மொத்தம் உனக்கு இருக்க ஆணவங்கரும் எல்லாம் விட்டுரு. இது ஃபுட்பால். இந்த ஃபுட்பாலை நம்ம தட்டி 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 விளையாடணும். இது நம்மளுடைய காலிலேயே இருக்கணும், இது எதிராளிக்கு போயிடக்கூடாது, இது எதிராளி கோல்களை ஒன்று போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ண தப்பு, அது அப்புறம் தான் ஒரு வாரம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேக் டு பேசிக்ஸுங்க. இந்த நிலைமை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ஒரு 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 வங்கியிலே எடுத்துக்கோங்களேன், இல்லை ஒரு பஸ் ஓட்டுற ஒரு போலீஸ்காரன் காலையில், நாங்கள் மக்கள் கொடுத்த வரி பணம் தான் எங்களுக்கு சம்பளம், எங்களுக்கு ஒன்றும் வானத்துலேருந்து வந்துடல அப்படின்னு அவன் நினச்சான் வச்சுக்கோங்களேன், அடிப்பானா? அதே மாதிரி ஒரு வாத்தியார், மக்கள் கொடுக்குற சம்பளம் தான் எனக்கு பணம், அந்த மக்களுடைய குழந்தைகளை முன்னேற்றத்துக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னா வருமா? ஒரு கண்டக்டர் இருக்கான், மக்கள் கொடுத்த பணம் தான் எனக்கு சம்பளம், அவர்களிடம் நான் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நான் நடந்து கொள்வேன்னு அவனுக்கு எப்படி? தினமும் இதை சொல்லணுங்க. இதுதான் பேக் டு பேசிக்ஸ்ன்றது. காலையில் எழுந்த உடனே விபூதி எதுக்கிட்டுறோம்? எல்லா விதமான அந்த நம்மளுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையிலேருந்து திருநீர் இடுவது எதுக்காக? எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சிட்டு அந்த இடத்துல வெட்ட வெளி சிவம் மட்டும் இருக்கும். அங்கே யாரு மேலே கோபத்தாகவும் எதுவும் கிடையாது, ஒரு நிமிஷம் எல்லாம் எதுவும் கிடையாது, காலி. இப்படி வந்து இப்படி போயிடுச்சு, அவ்வளோதான். நான் இருக்கேன், சிவம் இருக்கேன், இந்த உயிர் நான் இருக்கேன், என் பக்கத்தில் வெட்ட வெளியாக இருக்கார், அது உள்ள சிவம் நிறைந்து இருக்கார். இதுதாங்க நிலை. அதனால் 100 நாள் கற்ற கல்வி 6 நாள் கைவிட்டால் போய்விடும் என்பது பழமொழி. பாடம் ஏறினும் ஏடு கைவிடேல். இந்த துண்டு சீட்டு இருக்கணும், அது தப்பு கிடையாது. சில நேரத்தில் இந்த கையில் இருக்கணும், புஸ்தகம்னா புஸ்தகம் கையில், நீ பார்க்க கூட வேணாம், அது கையில் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனம் 4 விதமான கருவிகள் எப்பொழுதுமே அதை ஆட்டிக்கொண்டே இருக்குது. அதனால் இந்த அறிவு அதனால் ஆடப்பட்டு விடும். அதுக்காக தான் உடனடியாக நம்மளை கரெக்ட் பண்ணுறது. இந்த புத்தகம் எடுத்து இருங்க, ஒரு செகண்ட் இருங்க, நான் என்ன நினச்சேன் அப்படி ஒரு செகண்ட் பார்த்துட்டு ரைட்டுங்க. அதனால் கையில் ஒரு ஏடாவது இருக்க வேண்டும், அதுதான் பயிற்சி. ஒரு குறிப்பும் இல்லாமல் இருப்பது சரியன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைக்கி இதோடு நான் நிறுத்திக்கிறேன். இன்றைக்கி 59. ஆமாம், சரி, நாளைக்கு நம்ம மேலும் சந்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க.